இந்த கிச்சனில் எஸ்எஸ் ட்ரேயோ இல்லை டேண்டம் பாக்ஸோ நம்ம யூஸ் பண்ணலைங்க. ஃபுல்லாகவே யூபிவிசியில் ட்ரா யூஸ் பண்ணி எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த பைப்போ இருக்கும், அதை செல்ஃப் அடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த சைஸுக்கு எக்ஸாக்டாக கட் பண்ணி செல்ஃப் அடித்து கொடுத்துருக்கோம். யூபிவிசியில் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கன்னா தண்ணியே உங்களுக்கு ஸ்டோர் ஆனாலும் ஈஸியாக நீங்கள் துணி போட்டு துடைச்சிக்கலாங்க. கஸ்டமர் கேட்டான்றதுக்காக இது ஒரு சின்ன ஐடியாவே யூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் டம்ளர் வைக்கிறதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு கரண்டிங்க, இங்கே ஃபுல்லாகவே ஸ்பூனு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்ட்டிஷனாக பிரித்து கொடுத்துருக்கோம். டால் யூனிட் கேட்டாங்க, நம்ம டால் யூனிட்டுக்கு தான் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணி செல்ஃப் கொடுத்து பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கிளாஸ் டோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைட்ராலிக் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோங்க. எல்லாமே ஹைட்ராலிக் தான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் திங்ஸ் எடுக்கிறப்பையும் வைக்கிறப்பையும் இந்த டோரை நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா, அதுக்காகவே நம்ம ஹைட்ராலிக் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா பிளைன் கலர்ஸ் தாங்க. ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு கலரில் பண்ணியிருக்கோம். டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா WPC கார்விங் டிசைன் போட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா யூபிவிசிலே பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில் யூஸ் பண்ணி இந்த பெல் கட்டிங்கில் நம்மளே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். டு சிஎம் இன்டீரியர் நம்ம ஒர்க் பண்ணியிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் குறும்பாலத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேலை செஞ்சுருக்கோம். 3 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு டிவி யூனிட்டுங்க. அதுவும் நம்ம ஃபுல்லாகவே யூபிவிசி மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம டிவி யூனிட் பார்க்கலாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும், செல்ஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லையும் பண்ணியிருக்கோம். இந்த செல்ஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கோடு கொடுத்து பண்ணியிருக்கோம். எல்லா செல்ஃப்ஸுக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ். அது இல்லாமல் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள் கார்னருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்டாக இல்லாமல் கவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போது வரப்போயோ போகிறப்பையோ இங்கே வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் நமக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது, இந்த கபோர்டுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோருங்க. இது எப்பயும் போல் நம்ம ரிசீவ்டு ஒர்க் ஆகுதுக்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு கூலிங் கிளாஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயருங்க. இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் ப்ளஸ் அதே மாதிரி கார்னர் கவ் செல்ஃப் கொடுத்து ஃபுல்லாகவே நம்ம லைட் செட்டிங்கோடு கொடுத்து பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சனில் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம்னா ஹை கிளாஸ்லேயே பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் லாஃப்ட் ஃபுல்லாகவே டார்க்காகவும், மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ்லையும் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம இந்த கிச்சனில் எஸ்எஸ் ட்ரேயோ இல்லை டேண்டம் பாக்ஸோ நம்ம யூஸ் பண்ணலைங்க. ஃபுல்லாகவே யூபிவிசியில் ட்ரா யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஸ்பெசிஃபிகேஷனாக கஸ்டமர் கேட்டான்றதுக்காகவே நிறைய ஐடியாஸை நம்ம வந்து இன்புட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க்குங்க. சிங்க்கு கீழே டபுள் டோரு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அடிச்சிருக்கோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த பைப்போ இருக்கும், அதை செல்ஃப் அடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த சைஸுக்கு எக்ஸாக்டாக கட் பண்ணி செல்ஃப் அடித்து கொடுத்துருக்கோம். எஸ்எஸ்ஸும் இல்லாமல் டேண்டம் இல்லாமல் யூபிவிசியில் ட்ராயர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூபிவிசியில் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கன்னா தண்ணியே உங்களுக்கு ஸ்டோர் ஆனாலும் ஈஸியாக நீங்கள் துணி போட்டு துடைச்சிக்கலாங்க. இதே எஸ்எஸ்ஸாக இருந்தால் டைரெக்டாக கீழே போயிடும் உங்களுக்கு. அது நம்ம ட்ராயரை கழட்டிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே ஈக்குவலான ட்ராயர்ஸ் தான் போட்டிருக்கோம் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்லரி யூனிட்டுங்க. கட்லரி யூனிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கஸ்டமர் கேட்டான்றதுக்காக இது ஒரு சின்ன ஐடியாவே யூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் டம்ளர் வைக்கிறதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு கரண்டிங்க, இங்கே ஃபுல்லாகவே ஸ்பூனு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பார்ட்டிஷனாக பிரித்து கொடுத்துருக்கோம். நீங்கள் இது தனியாக கட்லரி யூனிட்டு வாங்கி வைக்கலாம், இல்லை நம்மளுடைய யூபிவிசி மெட்டீரியலில் பார்ட்டிஷனாகவும் பிரிச்சும் நம்ம கொடுக்கலாம். அது நம்மளுடைய ஐடியா தாங்க. கீழே ஃபுல்லாகவே நார்மல் தாங்க, 6 இன்ச்சு ட்ராயர்ஸ் தான். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்னர் டோருங்க. கார்னர் டோர் எப்பயுமே ஃபுல்லாக ஓப்பன் ஆனால் மட்டும்தாங்க அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்பேஸ் நம்ம வேஸ்ட்டாக போயிருங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ஏரியா நம்ம எப்பயுமே கார்னர் டோர் போட்டு கொடுக்குறதுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே டோரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் உங்களுக்கு கார்னர் டோருங்க ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். அரிசியை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு புது ஐடியா யூஸ் பண்ணி நம்ம யூபிவிசி மெட்டீரியல்லே ஒரு ட்ராயர் செஞ்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு சிப்பு அரிசியை கூட நீங்கள் ஃபுல்லாகவே இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் நம்ம மூவும் பண்ணிக்கலாம், ஓப்பனும் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம். அது நம்ம ஒரு ட்ராயர் மட்டும் செய்யலைங்க, நம்ம 2 ட்ராயர் பக்கம் செஞ்சுருக்கோம். இதில் நீங்கள் ஒரு சிப்பு அரிசியும் இதில் ஒரு சிப்பு அரிசியும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனை பொறுத்தவரை இந்த மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுறப்போ அது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அரிசி ட்ரம்மு தான் வைக்கணுன்றதுங்க, நம்ம யூபிவிசிலேயே நம்ம பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரேக்ஸ் போகிறதுக்காக
ஃபுல்லாகவே நம்ம ட்ராயர்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஓப்பன் தாங்க. ஏன்னா நம்ம உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா எல்லாம் கெட்டு போயிடுன்றதுக்காக ஃபுல் ஓப்பனில் தான் எல்லாமே வச்சுருக்கோம். 3 ட்ராயர் பக்கம் செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் பிளோட், அது யூபிவிசி மெட்டீரியலே பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் எஸ்எஸ்ல தான் பண்ணணுன்றது இல்லைங்க. யூபிவிசி மெட்டீரியலே நம்ம கஸ்டமைஸ்டாக பிளான் பண்ணி தாராளமாக நம்ம பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டால் யூனிட் கேட்டாங்க. நம்ம டால் யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணி செல்ஃப் கொடுத்து பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. இன்ச்சஸ்லேருந்து எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைட்ராலிக் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோங்க. எல்லாமே ஹைட்ராலிக் தான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் திங்ஸ் எடுக்கிறப்பையும் வைக்கிறப்பையும் இந்த டோரை நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா, அதுக்காகவே நம்ம ஹைட்ராலிக் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் டிசைன் முதற்கொண்டு நம்ம கஸ்டமைஸ்டு தாங்க. இந்த டிசைன் தான் போடுன்றதில்ல, நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓப்பன் டோருங்க. ஓப்பன் டோரு ஃபுல்லாகவே சென்டரில் பார்ட்டிஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம். எல்லாமே சென்டர் பார்ட்டிஷனுங்க. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா 5C ரேக்கு குயிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு செல்ஃபும் பண்ணியிருக்கோம். இன்னொன்று நம்மளோட ஒர்க்கில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக ஒரு ஈவனாக தாங்க இருக்கும். எதுவும் இந்த ஃப்ரேம் உள்ளவோ டோர் வெளியவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் தெரியாதுங்க. லாஃப்ட் ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரே யூனிஃபார்மாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரூம் பார்க்க போகிறோங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ப்ளைனாக பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்லேயே நம்ம ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா லாக் கவரேஜிங் ஃபுல்லாக டோர் மட்டும்தான் போட்டிருக்கு. ப்ளைனாக தான் ஃபுல்லாகவே டோர் போட்டிருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்குது. இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம செல்ஃப் கொடுக்கலைங்க. ஏற்கனவே அவங்களது பழைய பீரோ இருக்கிறதுனால அந்த இரும்பு பீரோ வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி உள்ளே நம்ம வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கபோர்ட் டோர் போட்டுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம யூபிவிசியில் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உள்ளே ஒரு இரும்பு பீரோ இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃபுங்க. அந்த செல்ஃப் ஃபுல்லாகவே துணி வச்சுக்கிற மாதிரியும். இந்த பக்கம் பார்த்தோம்னா மிரருங்க. மிரருக்கு பேக் சைடும் நம்ம ஃபுல்லாகவே செல்ஃப்ஸும் வித் மிரரு. கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர், ஒரு சிங்கிள் ட்ராயருங்க. 1 2. அதுக்கு கீழே ஒரு சின்ன டோருங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ப்ளைன் கலர்ஸ் தாங்க. ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு கலரில் பண்ணியிருக்கோம். ஒரு பெட்ரூமில் ஃபுல்லாகவே ஒயிட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கலரில் ஃபுல் ப்ரௌன் கலராகவும் பண்ணியிருக்கோம். அது மாஸ்டர் பெட்ரூம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் க்ளோஸ் டோர் மட்டும்தாங்க. எல்லாமே ஒரே சிங்கிள் கலர் தான். ஏன்னா ப்ரீமியம் கலர் இது வந்து உங்களுக்கு டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வுட் அண்ட் மெத்தல் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே டோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வார்ட்ரோப்ஸுங்க. இதில் எந்த ஒரு இரும்பு பீரோ அந்த மாதிரி எதுவும் வைக்கலைங்க. நம்ம எல்லாமே உள்ள செல்ஃப் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிக்கிற இன்ச்சஸ் ஃபுல்லாகவே எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தாங்க. ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி எஸ்எஸ் தான். இதுக்கு உங்களுக்கு வார்ட்ரோப்க்கு லாக் தேவைனாலும் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னாலும் விட்டுடலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாக் வச்சுருக்க மாட்டோம். மேலே ஹேங்கர் போர்ஷனுங்க. இங்கே ஒரு செல்ஃப் கொடுத்து இந்த ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதுலேயும் ஒரு செல்ஃப் பார்ட்டிஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா லாக்கருங்க. ரெண்டுமே உங்களுக்கு லாக் போர்ஷன் கொடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா ரெண்டுமே லாக்கோடு தான் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வச்சு ஒரு சிங்கிள் டோர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல்ஃப்ஸுங்க. அதாவது குயிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயருங்க. 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த பெட்ரூம் கம்ப்ளீட்டடு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெட்ரூமுங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இது மட்டும்தான் உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷன் போட்டு பண்ணியிருக்கோம். மேலே அதே மாதிரி லாஃப்ட் கவர் தாங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் ஒரு இரும்பு பீரோ வச்சுருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இரும்பு பீரோ தெரியுற மாதிரியும், க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு நார்மல் யூபிவிசியில் பண்ணால் எப்படி இருக்குன்னா அதே ஒரு யூனிஃபார்ம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோஃபுங்க, எல்லாமே செல்ஃப்ஸ் தான். கீழே இது ஒரு ட்ரெஸ்ஸிங், சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரியும், ஏன்னா உள்ளே ஒரு காம்பேக்டாகவும் இருக்கணும். ப்ளஸ் என்னென்னா ஓப்பனாக இருக்கிறப்போ அந்த மிரர் எந்திரிச்சோடனே நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெட்ரூமில். அதனால தான் உள்ளே இன்பில்டாக கொடுத்துருக்கோம். கீழே ஒரு சிங்கிள் ட்ராயருங்க, அது லாக்கர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாகவே வார்ட்ரூஃப் மாதிரி தான். பெட்ரூம் முடிச்சதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. அது இல்லாமல் ஆர்ச் போட்டு பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஆர்ச் போட்டு பண்ணியிருக்கோம். இங்கே டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா WPC கார்விங் டிசைன் போட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா UPVCலே பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில் யூஸ் பண்ணி இந்த பெல் கட்டிங்கில் நம்மளே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். UPVC மெட்டீரியல் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கேட்டாங்கிறதுக்காக இந்த ஒர்க்கை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செல்ஃப் அடிக்கலாம், அவங்க அப்படியே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கீழே நம்ம எல்லா வீட்டுக்கும் பண்ணி கொடுக்குற மாதிரி தாங்க படையல் ரேக்ஸு. இப்போ இந்த மாதிரி படையல் ரேக்ஸு நம்ம வைக்காமல் எந்த ஒரு பூஜை ரூமுமே செய்யறதில்லைங்க. எந்த இடத்துல பண்ணாலும் இந்த செல்ஃப்ஸ் போட்டு கொடுத்து தான் நம்ம எல்லா வீட்டுக்கும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ராயருங்க. இது பூஜை ரூமுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே டபுள் டோருங்க. தேவையான எல்லா ஐட்டமும் பெரிய பெரிய பொருளை ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்குன்றது நம்ம பார்த்துட்டுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஒர்க் பண்ணணும், UPVC மெட்டீரியலில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் CM இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.